ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நேற்று கிளாஸில் நம்ம வந்து லேண்ட் கேப்பபிலிட்டி கிளாஸிஃபிகேஷன் பார்த்துக்கிட்டு இருந்தோம், சரிங்களா? ஸோ அதில் கடைசி இது ரெடியூஸ்டு டில்லேஜ். ஸோ இதில் ரெடியூஸ்டு டில்லேஜ் என்னென்னா 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸாக இருக்குது, சரிங்களா? ரெடியூஸ்டு கல்டிவேஷன், டைரக்ட் ட்ரில்லிங், மினிமம் டில்லேஜ், சரிங்களா? வெரி லெஸ் டில்லேஜ் ஆப்ரேஷன், அதை தான் நம்ம வந்து ரெடியூஸ்டு டில்லேஜ்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன பண்ணுன்னா, இட் மினிமைஸ் த சாயில் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் அச்சீவிங் வியபிள் சீட்பெட் ஃபார் குட் கிராப் க்ரோத், சரிங்களா? சாயிலை வந்து அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்ல ஒரு கிராப் க்ரோத்துக்கு வந்து இந்த ரெடியூஸ்டு டில்லேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த கிராப் ரெசிடியூஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஆர் பர்ன்ட் அண்ட் இன்கார்பரேட்டட் இந்த சாயில். ஸோ அங்கேயே எரிச்சு விட்டுட்டு அங்கேயே சாயிலில் வந்து இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கரும்பில் நடக்கும். ஸோ அந்த தொகையை வந்து எரிச்சு விட்டுட்டு அப்படியே இது பண்ணி சாயிலில் இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ அதான் ரெடியூஸ்டு டில்லேஜ் சிஸ்டம். ஸோ அடுத்து இதுக்கு முன்னாடி உள்ள நேற்று ரிட்ஜ் டில்லேஜ் சிஸ்டம், ஸ்ட்ரிப் டில்லேஜ், இதில் எல்லாமே நேற்று பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட், அந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வாட்டர் ஷெட் கான்செப்ட்ஸ், டீலினியேஷன். ஸோ நேற்று லேண்ட் கேப்பபிலிட்டி கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம், பார்ட்டிசிபேட்டரி ரூல் அப்புறம் செட்னிக், வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் அண்ட் பிளான். ஸோ இந்த டாபிக் எல்லாமே பார்க்க போகிறோம் அப்கமிங் ஸ்லைட்ஸில். ஸோ வாட்டர் ஷெட்னா என்ன, ஸோ அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், சரிங்களா? ஸோ வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது இந்த வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டில். ஒன்று வந்து சோஷியல் அண்ட் இன்னொன்று வந்து இன்ஸ்டியூஷனல், சரிங்களா? ஒன்று சோஷியல், இன்னொன்று வந்து இன்ஸ்டியூஷனல் இஷ்யூஸ். சோஷியல் இஷ்யூஸில் என்னென்ன கவர் பண்ணணும், ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ், வேல்யூ அண்ட் பிலீஃப்ஸ், சோஷியல் ஹையரார்கி, லோக்கல் லீடர்ஷிப், உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன், கம்யூனிட்டி ரிசோர்ஸ், ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர்ஸ், சரிங்களா? இதெல்லாம் சோஷியல் இஷ்யூஸில் வந்துடும். இன்ஸ்டியூஷனல் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் பாலிசிஸ், இன்ஸ்டியூஷனல் லிங்கேஜஸ், மானிட்டரிங் ஆஃப் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம், எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் என்னென்ன வெளில வருது, ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பர்சனல், சஸ்டைனபிலிட்டி, பார்ட்டிசிபேட்டரி டெசிஷன் மேக்கிங், சென்ட்ரலைசேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ், சரிங்களா? ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் தி ப்ராஜெக்ட். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபுல்லாக தியரி தான். ஸோ நீங்கள் புக்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய வளன்னு கொடுத்துருப்பாங்க. நான் அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதியிருக்கேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சோஷியல் இஷ்யூஸ். ஸோ சோஷியல் இஷ்யூஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அவேர்னஸ். ஸோ என்னென்னா ஒரு வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் வந்து பீப்புள் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன அவேர்னஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ப்ராப்பராகவே ஒரு வந்து மெயின்டெனன்ஸும் இருக்காது, அதை பற்றின புரிதலுமே இல்லாமல் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, லேக் ஆஃப் அவேர்னஸ், லேக் ஆஃப் லோக்கல் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் பிகாஸ் நாட் ப்ராப்பர்லி இன்ஃபார்ம் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் நடக்க போகுது அப்படின்னா அது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து அந்த ஏரியாவில் உள்ள அந்த வாட்டர் ஷெட்னால் எங்கெங்கே பயன்படுறாங்களோ அந்த ஏரியாவில் உள்ள மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கணும், சரிங்களா? ஸோ அவேர்னஸ் இருந்தால் தான் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட், சீரியஸ்னஸ் ஆஃப் டீக்ரேடேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸை டீக்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அவேர்னஸ் மக்களிடையே கொண்டுட்டு போகணும். ஸோ இதில் என்னென்ன லிமிடேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி, லிட்ரேசி ரேட், நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க, எஃபோர்ட்ஸ் நிறைய பேர் இதெல்லாம் என்னதுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, இன்எடிக்வேட் எஃபோர்ட்டு, லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எந்தூசியம் அண்ட் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன் வித் த பீப்புள். ஸோ இதெல்லாம் வந்து அவேர்னஸில் லிமிட்டேஷன்ஸாக வந்துடும், சரிங்களா? ஸோ அவேர்னஸ் பார்த்துட்டோம். ஸோ அவேர்னஸ் கம்ப்ளீட்டட். அடுத்து என்ன சொல்கிறாங்க, வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ். ஸோ என்னென்ன பிலீஃப்ஸ், என்னென்ன வேல்யூஸ் பாருங்க. ரூரல் கம்யூனிட்டிஸ் செட் வேல்யூஸ் அண்ட் பிலீஃப் விச் ரூட்டட் தேர் கல்ச்சர், ட்ரெடிஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி, சரிங்களா? இதுதான் மேஜர் ஃபேக்டரு. ஸோ அவங்க என்னென்னா பழைய நடைமுறை, பழமைவாதியை அப்படியே பின்பற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம், இதை இப்படி பண்ணணும்னா அதை பண்ண மாட்டாங்க. அதுதான் லேக் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் வாட்டர் ஷெட், இதுதான் மேஜரு. கன்வின்ஸ் பண்ணுறதுங்க பாருங்கள், கன்வின்சிங் பீப்புள் நீட்ஸ் டைம் அண்ட் எஃபோர்ட். ஸோ அதுதான் மேஜர். இன்ன வரைக்கும் ஸ்டில் தே ஆர் பிலீவிங் தேர் ஓன் பிலீவ்ஸ், சரிங்களா? ஸோ சொல்ல சார் டேக்ட் ஆன் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. ஸோ அந்த இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து மிகப்பெரிய சிரமமாக இருக்கும், சரிங்களா? அது அடுத்து சோஷியல் ஹைரார்கி. சோஷியல் ஹைரார்கியை பொறுத்த வரைக்கும் ஹோமோஜினிட்டி அண்ட் ஹெட்ரோஜினிட்டி ஆஃப் கம்யூனிட்டி பேஸ்ட் ஆன் கேஸ்ட், எத்னிசிட்டி அண்ட் இன்கம் லெவல் ஆர் இம்பார்ட்டன்ட் டிட்டர்மினேட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேஸ்ட், எத்னிசிட்டி, இன்கம் லெவல்லாம். ஸோ இது எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் ஓவர் கம் பை எக்ஸ்டென்ஷன் எஃபோர்ட்ஸ். எக்ஸ்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? வாட்டர் ஷெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் தான் பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அப்புறம் அடிக்குவேட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் தான் இந்த வாட்டர் ஷெட்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அடிக்கடி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தணும், மக்கள்கிட்ட அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், சரிங்களா? அதுதான் அதில் சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் ஹெட்ரோஜினியஸ் கம்யூனிட்டி டிவைடட் இன்டு ரிலேட்டிவ்லி ஸ்மால் ஹோமோஜினியஸ் குரூப்ஸ் கால் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்.
செல்ஃப் குரூப்ஸ். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டியில் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து தனியாக பிரிஞ்சிருவாங்க. தனியாக பிரிஞ்சு அவங்க வந்து செல்ஃப் குரூப்பாக ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை தான் இந்த இதில் சொல்கிறாங்க சோசியல் ஹைரார்க்கியில். ஸோ லோக்கல் லீடர்ஷிப்னா இப்போ பஞ்சாயத்து தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி ஒரு வாட்டர் ஷெட்டுக்கும் ஒவ்வொரு கமிட்டிக்கும் ஒவ்வொரு பாசன தலைவர்கள் இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. குட் லீடர்ஷிப் இஸ் ஹைலி டிசைரபிள் ஃபார் ஆர்கனைசிங் பீப்புள். ஸோ ஒரு நல்ல லீடர்ஷிப் தான் வந்து அந்த இப்போ ஒரு ஆயக்கட்டு ஏரியா இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 150 ஏக்கர்ஸ் ஆயக்கட்டு ஏரியானா அந்த 150 ஏக்கர்ஸ் ஆயக்கட்டு ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசன தலைவர் இருப்பாங்க. அந்த மக்கள் அந்தந்த யார் அந்த டேங்க்னால் பெனிஃபிட் ஆகக்கூடிய மக்கள். ஸோ அவங்க வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்க தான் இவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து லோக்கல் லீடர்ஷிப். ஏன்னா எல்லா நேரமும் ஃபார்மர்ஸ்னால் வந்து உங்களால் ஃபுல்லாக செயல்படுத்த முடியாது. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு மெம்பரை வந்து அவங்களுக்குள்ளே கமிட்டியை ஆர்கனைஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ நர்ச்சரிங் அண்ட் சஸ்டெனிங் ஆர்கனைசேஷன், ப்ரொடக்டிங் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் த்ரெட். ஸோ வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் த்ரெட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. என்ஃபோர்ஸிங் ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ், ரூல்ஸ் அகெயின்ஸ்ட் வயலேஷன்ஸ். ஸோ வயலேஷன்ஸ் எல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு. அதே மாதிரி எதுக்காகனா இன்னொன்று வந்து லோக்கல் லீடர்ஷிப் சப்போர்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் அண்ட் அதர் ஏஜென்சிஸ். ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு சங்கங்கள் வச்சு இந்த மாதிரி இது பண்ணாங்கன்னா வெளியிலேருந்து வர தன்னார்வலர்கள் அவங்க எல்லாருமே வந்து இதில் வந்து மோராக இன்வால்வ் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நாட் ஓன்லி கவர்மெண்ட், அதர் ப்ரைவேட் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாட்டர் ஷெட்டில் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு லோக்கல் லீடர்ஷிப் வேணும். ஏன்னா அவங்க வாட்டர் ஷெட்டை டெவலப் பண்ணணும்னா அந்த இது ஏரியா இருந்தால் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் உமன்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? உமன்ஸ் டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரெக்வயர்ட் தம் டு ஸ்டே க்ளோஸ் டு த ஹோம். ஸோ அவங்களோட உமன்ஸோட டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன வீட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து இதிலே வரணுங்கிறது தான் மேஜரான ரோல் இதில். ஸோ ப்ராக்டிக்கல் மெஷர்ஸ் சச்சஸ் சைல்டு ஹேர் ஃபெசிலிட்டிஸ், பைப்டு வாட்டர் சப்ளை, மாடர்ன் லேபர் சேவிங் எக்யூப்மெண்ட் டே டு டே. ஸோ இது எல்லாமே என்ன ஆகும், உமனையும் வந்து இந்த வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கும். ஸோ சரிங்களா? அதை தான் சொல்ல வராங்க. வித் ஹெல்ப் தம் டு பார்ட்டிசிபேட். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா சைல்டு கேர் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ பெண்களும் வருவாங்க. ஸோ உமன் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ். சரிங்களா? நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து உமன் ஆல்சோ பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், கம்யூனிட்டி ரிசோர்ஸ் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர்ஸ். ஸோ பீப்புள் பார்ட்டிசிபேஷன் வில் பி ஃபோர்த் கம்மிங் இஃப் தே டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் த பெனிஃபிட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு சொல்கிறோம், உங்களுக்கு புரியலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும் அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. சரிங்களா? அதை தான் இங்கே சொல்கிறோம். தி அப்போஸ் த ப்ராஜெக்ட் இஃப் இட் இஸ் டெட்ரிமெண்டல் டு தம். ஸோ வந்து அப்போஸ் பண்ணுவாங்க, செயல்படுத்தவே விட மாட்டாங்க. கம்யூனிட்டி ரிசோர்ஸ் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் கேன் பி அட்ரஸ்டு பை. ஸோ எதன் மூலியமாக இதை அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா பார்ட்டிசிபேட்டரி நீட் அசஸ்மெண்ட், பார்ட்டிசிபேட்டரி இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் த்ரூ மானிட்டரிங். இது 3 மூலியமாக தே கேன் அட்ரஸஸ் த கம்யூனிட்டி ரிசோர்ஸ் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ். சரிங்களா? ஸோ வெயிட்டிங் டைம் டு ரீச் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் டு த பீப்புள் கேன் பி ரெடியூஸ்டு பை. ஸோ வெயிட்டிங் டைம், அதாவது ஒரு வாட்டர் ஷெட்டை வந்து டெவலப் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ என்ன பண்ணணும்னா இமீடியட் அண்ட் இன்டர்மீடியட் பெனிஃபிட்ஸ் சச்சஸ் ஃபார்டர். ஸோ அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக இருக்கணும் எல்லாமே. அதே மாதிரி மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், வேஜ் பெய்டு எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாமே இருக்கணும். ஸோ எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க. ஸோ அதனால் அந்த வாட்டர் ஷெட்னால் வந்து என்னென்ன பர்பஸஸ் யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் மேஜராக பார்ப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தது இவ்வளோ நேரம் எல்லாமே சோஷியல் இஷ்யூஸ். சரிங்களா? வேல்யூஸ் அண்ட் பிலீஃப்ஸ், லோக்கல் லீடர்ஷிப், உமன் பார்ட்டிசிபேஷன் எல்லாமே. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல் இஷ்யூஸ். ஸோ இன்ஸ்டியூஷனல் இஷ்யூஸில் என்னென்ன ப்ராஜெக்ட், ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பர்சனல். ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஆர் கன்சர்ன்ட் அபவுட் soil conservation, irrigation, forest, revenue and fisheries came into being when people participation was not major. ஸோ பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் இதில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஆர்கனைசேஷன் வந்து இந்த ஆர்கனைசேஷன் சாயில் கன்சர்வேஷன் ஆர்கனைசேஷன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் இது பண்ண முடியும். ஸோ அவங்களோட ஸ்ட்ரக்சர், நார்ம்ஸு, பர்சனல் பாலிசிஸ் எல்லாமே ஒரு பேரியராக இருக்கும். சரிங்களா? ஒரு பார்ட்டிசிபேட்டரி கான்செப்டில். ஸோ அவங்களோட நார்ம்ஸ் அண்ட் பர்சனல் பாலிசிஸ் வந்து பேரியராக இருக்கும், டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் பர்சனல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் ப்ராஜெக்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் பர்சனல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். பீப்புள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு அவங்க வந்து இந்த இதனால் வந்து ஒரு வாட்டர் ஷெட் டெவலப் பண்ணுறதுனால வந்து நம்மளுக்கு நல்லது தான் செய்கிறாங்கன்னு பீப்புள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கு லேக் ஆஃப் நாலேஜ், அடிக்குவேட் ட்ரைனிங்ஸ் அவங்களுக்கு கொடுத்தோம்னா தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகும். சரிங்களா? கவர்மெண்ட் பர்சனல் லேக் இன். ஸோ எதில் இருந்தனா லேர்னிங் ஃப்ரம் தம், லிசனிங் டு த பீப்புள், ஒர்க்கிங் வித் தம். ஸோ இது 3 வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இது அட்ரஸ் பண்ணாலே வந்து we can assure the success of the watershed development. சரிங்களா? அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து பார்ட்டிசிபேட்டரி டெசிஷன் மேக்கிங். ஸோ டெசிஷன்ஸ் ஆர் டேக்கன் அட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வித்தவுட் இன்வால்விங் பீப்புள் இன் த வாட்டர் ஷெட். சரிங்களா? டெசிஷன்ஸ் வந்து
ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே அவங்களே எடுத்துருவாங்க, வித்தவுட் அந்த பீப்புள் கேட்காம எடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ பேசிக் ரெக்யர்மெண்ட் என்ன, ஒரு வாட்டர் ஷாப்பில் வந்து டெசிஷன் மேக்கிங் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் என்னென்ன இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். ஸோ அடுத்த மேக்ரோ லெவல் பர்ஸ்பெக்டிவ் அலோன் ஆர் டேக்கன் சென்ட்ரலி. ஸோ மேக்ரோ இப்போ அலோனாக தனிச்சையாக முடிவு எடுக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ டிஸ்கஸ் பண்ணி தான் எடுக்கணும். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ். ஸோ என்ன அடுத்து இது ஒரு ஃபேக்டர். சரிங்களா? இன்ஸ்டியூஷனல் உள்ள இஷ்யூஸில் இது ஒன்று. என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து ஈஸியாக ஏதோ வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஃபண்டு எல்லாம் ஃபினான்ஷியல் எல்லாமே அதை வந்து கரெக்டாக அட்மிட் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்ட்டோடது. சரிங்களா? அடுத்து பர்சனல் பாலிசிஸ். ஸோ இந்த பர்சனல் பாலிசிஸை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டட் ஓரியன்ட் அப்ரோச் வந்து தான் கவர்மெண்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. இட் ஃபோர்ஸஸ் தி கவர்மெண்ட் பர்சனல் டு யூஸ் தி கவர்மெண்ட் ரிசோர்ஸஸ் மீன்ஸ் தே ஹேவ் கம்ப்ளீட் கண்ட்ரோல். ஸோ ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல். இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, இப்போ ஒரு பாண்டோ ஒரு வில்லேஜ் டேங்கை வந்து நம்ம இது பண்ண போகிறோம்னா கவர்மெண்ட் ரிசோர்ஸஸ் ஃபுல்லாமே யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ டோசர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஜேசிபிஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம அவுட்புட் வந்து எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? டீசில் பண்ணுறோன்னா. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. அதே மாதிரி லாட் ஆஃப் பேஷன்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு யூட்டிலைஸ் த பீப்புள் ரிசோர்ஸஸ். ஸோ கவர்மெண்ட் personnel train the government official and project sponsoring agencies to adapt themselves to the participatory management approach. சரிங்களா? இதுதான். ஸோ அடுத்து இன்ஸ்டியூஷனல் லிங்கேஜஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மற்ற இதோட லிங்க் இல்லாமல் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்டோட மூவ் பண்ணுறது சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் இட் ரெக்வயர்ஸ் சாயில் கன்சர்வேஷன் ஆஃபீஸர், அஸ்கோன்னு சொல்லுவாங்க, சாயில் கன்சர்வேஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் சாயில் கன்சர்வேஷன் ஆஃபீஸர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் டிஎஃப்ஓ டு பெர்ஃபார்ம் டுகெதர். சரிங்களா? ஸோ 2 பேர் சேர்ந்து தான் அதை வந்து உருவாக்க முடியும். ஸோ சம் அப்ராப்ரியேட் மெஷர்ஸ் நீட் ஃபார் சக்ஸஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ சர்டைன் மெஷர்ஸ் வந்து எடுத்தால் தான், இவங்க எல்லோரும் சேர்ந்தால் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து மானிட்டரிங் ஆஃப் வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஒரு வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வரோம், அதை எப்படி மானிட்டர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். லிட்டில் எவாலுவேஷன் இஸ் ரெக்வயர்ட் டியூரிங் த ப்ராசஸ் அண்ட் எவாலுவேட் த பெனிஃபிட்ஸ். ஸோ judgments on performance of environment stabilization, improvement, ஸோ இன்க்ரீஸ் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணணும் ஒரு வாட்டர் ஷெட் ப்ரோக்ராமில். சரிங்களா? ஸோ இதெல்லாம் அந்த வீக்கர் செக்ஷன் அந்த அதாவது ஒரு வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொண்டு வரோம் அப்படின்னா அங்கே சுற்றியுள்ள மக்களும் பயனடையணும். ஸோ உதாரணத்துக்கு அவங்களுக்கு சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ ஸோ இதுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்கியிருப்பாங்க, அதில் மூலியமாக அவங்களுக்கு அந்த வேலை பார்க்குறது மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்ஸ், சர்டன் பெனிஃபிட்ஸ் வரும். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? இம்ப்ரூவ்டு நேச்சுரல் ரிசோர்ஸ் பேஸ் பை வாட்டர் ஷெட் ஷுட் என்ஹான்ஸ் த லைவ்லிஹுட் ஆஃப் க்ரோயிங் பாப்புலேஷன். இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான். அங்கே இருக்க பாப்புலேஷனும் அவங்களோட வாழ்வாதாரமும் மேம்படணும். அதுதான். ஈவன் மாடரேட் லெவல் ஈக்விட்டி ரெக்வயர்ஸ் ஹை லெவல் சோஷியல் ஆர்கனைசேஷன் எபிலிட்டி அமாங் உமன் அண்ட் போர் டு ஆர்டிகுலேட் தேர் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் டு என்ஷூர் த ரைட் அண்ட் நாட் ஓவர் ரிடன். ஸோ அவங்கள வந்து சப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? அடுத்து வந்து சஸ்டைனபிலிட்டி. ஸோ சஸ்டைனபிலிட்டினா என்ன? ஸோ எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் வந்து டேரெக்டாகவும் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, இன்டெரக்டாகவும் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. சரிங்களா? ஸோ தேர் ஸ்பெஷல் எஃபோர்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கண்டினியூ த ப்ராஜெக்ட் ஆஃப்டர் வித்ட்ராவல் ஆஃப் எக்ஸ்டர்னல் சப்போர்ட். சப்போஸ் வெளியில் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டில் அவங்க ஏஜென்சியை அவங்களும் எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டில் தான் பண்ணுவாங்க. சப்போஸ் அது இல்லை அப்படின்னாலும் அந்த இது வந்து ரன் பண்ணணும். அதுதான் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க. டு the project to become sustainable, people should own it, should able to fund it on their own. சப்போஸ் அவங்களால ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே பண்ண முடியல அப்படின்னா அந்த சுற்றி உள்ள பீப்புள் எல்லாருமே கலெக்டிவாக ஃபண்டு, ஏன்னா அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறோம், கலெக்டிவாக ஃபண்டு யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி அவங்க செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலயமா இந்த மாதிரி இடையில எதுவும் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கலாம். சரிங்களா? ஸோ அண்ட் லிங்கேஜஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பாருங்கள். கான்ஃபிடன்ஸ் கெய்னிங், டிரான்ஸ்பரன்சி, கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், இன்டெகிரேட்டட் ஃபோக்கஸ், ஸ்ட்ரீம்லைன் அப்ரிஷியேஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான இனிஷியேட்டிவ் சஸ்டைனபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல். ஸோ இது ஒரு தனி டாபிக், இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுங்கள், இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் எப்படின்னா டேரெக்டாக கேட்க மாட்டாங்க, ஒரு மாதிரி இன்டெரக்டாக அசசன்ட் ரீசன் மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, 1 or 2 times ரீட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ட்டிசிபேட்டரி ரூரல் அப்ரைசல் அண்ட் அதர் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.